Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கூகுள் க்ரோம் போங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போய் TNEAonline.org அப்படின்னு நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், www.tnea.org அப்படிங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குது தெரியுமா. இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு, சரியா. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நாங்கள் பாக்ஸ் காமிக்க பாருங்களேன், கிளிக் ஹியர் ஃபார் BE or BTech registration இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடிலாம் கிடையாது, இப்போ தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் ஹியர் ஃபார் BE or BTech registration இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் ஆகும் பேஜ். ஸோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட நேம், இந்த பாக்ஸில் உங்களோட நேம் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இமெயில் அட்ரஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் ஐடியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவீங்க. இது ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் எப்போனாலுமே அந்த TNEA கவுன்சிலிங் அந்த வெப்சைட்குள்ளே உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வைல் கிவிங் இமெயில் ஐடி, அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எப்போதும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, இல்லைனா புதுசாக கூட நீங்கள் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெதர் +1 பாஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க, ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, சரியா. ஸோ கொடுத்துட்டு அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC. ஸோ CBSE இருந்தால் CBSE, ICSE இருந்தால் ICSE அவங்களாம் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து HSC வரும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, நீங்கள் இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டில் மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது ஒரு அல்ஃபபெட்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ABCDயில் ஏதாவது ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அட்டு, ஹேஷ்டேகு, அல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம், நீங்கள் VEL, இதில் ஒரு அல்ஃபபெட் வந்துருச்சா, ஸோ அட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மறுபடியும் உங்கள் நேம், இப்போ ஃபார் ஆகாஷ் 1 2 3. ஸோ இது மாதிரி ஒரு அல்ஃபபெட் கண்டிப்பாக, அதாவது நேமில் ஒரு லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அட்டு, ஆஷ் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இது மாதிரி மினிமம் 6 கேரக்டராக உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு மறுபடியும் கீழே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 பாஸ்வேர்டு மேட்ச் ஆகணும். ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டாக கொடுங்க. டேட் ஆஃப் பர்த், அடுத்து வெதர் +1 பாஸ்ட்டு, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சேவ்னு இருக்கும். அந்த சேவ் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் வெரிஃபை ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் சப்மிட் பிஃபோர் ப்ரொவைடட் பை. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எஸ்ன்னு கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு. ஸோ எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி கம்ப்ளீட்டட், சரியா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வரும், நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கும் வரும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணணும், சரியா. ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இப்போ நம்ம யூசர் லாகின், நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை வாட்டினாலும் லாகின் பண்ணிக்கலாம் TNEA வெப்சைட்டில். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட யூசர் ஐடி, அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ், நம்ம மேலே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்தோமா, அந்த இமெயில் அட்ரஸ் இதில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணோமா, அந்த பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பாஸ்வேர்டு எப்போதுமே இதை கொடுத்து என்ன செஞ்சிடணும், லாகின் பண்ணணும். ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் இப்போ தான் அப்ளிகேஷன் போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அடுத்து ஸ்காலர்ஷிப், அடுத்து நம்மளோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அகாடமிக், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அடுத்து பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் 8 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி கொடுத்த நேம் அப்படி இதில் வந்துடும். நேம் ஆஃப் த பேரண்ட், உங்கள் அப்பா நேம் இல்லை உங்கள் அம்மா நேம். அதுக்கப்புறம் கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், நீங்கள் இருக்க இது வந்து முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்தா, டவுனா, ஸோ அது நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி கொடுத்ததே வந்துடும். அடுத்து உங்களோட ஜெண்டர், மதர் டங். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க சேம் அஸ் கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ். அதாவது நீங்கள் இருக்க அட்ரஸ் வந்து கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸாக நீங்கள் சொந்த நேட்டிவில் இருக்கு தெரியுமா அந்த அட்ரஸ். சில பேர் வந்து நேட்டிவ்லேயே என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு கம்யூனிகேட்டிவ் இருக்கிறதும் சொந்த அட்ரஸும் ஒன்றா இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை சில பேர் வந்து சொந்த ஊர் வேறு ஊராக இருக்கும், படிக்கிறதுக்காக வேறு ஊரில் இருப்பீங்க. ஸோ அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் அட்ரஸில் நீங்கள் இருக்க ஊர் சொந்த ஊர் அப்படிங்கிறதுல இந்த பெர்மனன்ட் அட்ரஸில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வேறு ஸ்டேட் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருங்க. தாலுக் உங்களுக்கே தெரியும் தாலுக்கா என்ன அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி இந்தியன், நேட்டிவிட்டி தமிழ்நாடு, தமிழ்நாடு இல்லாதவங்க வேறு என்ன ஸ்டேட்டாக கொடுத்துருங்க. ரிலிஜியன், ஸோ ரிலிஜியன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட் என்ன கேஸ்ட். அடுத்து ஆதார் நம்பர், இது ஆப்ஷனல். கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சரியா? அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கொடுத்துருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அடுத்து கம்யூனிகேஷன் பின்கோட் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க தெரியுமா, நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கான அந்த பின்கோடு உங்கள் ஊரில் இருக்கிறது கூட கம்யூனிகேஷன் அட்ரஸில் உள்ள பின்கோட். அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். சில பேர் வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் இருப்பீங்க, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வேறு இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறவங்க இங்கே நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டை கொடுங்க. இல்லை நீங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இப்போயும் இருக்கிறீங்க அப்படின்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கும் இங்கே கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்கும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிலிஜியன், நேம் ஆஃப் கம்யூனிட்டி, அடுத்து கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆப்ஷன் சொல்லிட்டேன் முதல்ல. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடும். வில் கோயிங் டு செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். யாராவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி யாரும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான இது. சரியா? ஸோ வெதர் யூ ஆர் கேண்டிடேட்ஸ் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஸ் பர் அனெக்சர் 2. ஸோ அனெக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ப்ரௌச்சர். ஸோ ப்ரௌச்சரில் பார்த்துக்கோங்க யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ப்ரௌச்சர் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ், இல்லைனா நோ. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், யாராவது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஆர்மி, உங்கள் இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ், இல்லைனா நோ. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎஃப்சி சென்டர்னு இருக்கும். ஸோ டிஎஃப்சி சென்டர் எதுக்காக அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியரர் டிஎஃப்சி சென்டர், இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்குது டிஎஃப்சி சென்டர். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது பக்கத்தில் இருக்கோ அதை என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுத்து டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு என்ன செஞ்சீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தட் இஸ் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்டோட ஆக்குபேஷன், என்ன ஆக்குபேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம், நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்களா அந்த ஆனுவல் இன்கம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆர் யூ ஃபஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைனா என்ன செய்யுங்க அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, ஸோ அப்போ நோ கொடுத்துடணும். நெக்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே ஜெனரேட் ஆயிரும் எஸ் இல்லை நோன்னு. ஏன்னா இது வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இந்த 4 கேட்டகரிக்கு மட்டும்தான் இவங்க கொடுக்குறாங்க போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த 4மே நம்ம கேட்டகரி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே நோ வந்துடும். சரியா? ஸோ இவ்வளோ தான் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபோர்த்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நம்ம படித்த ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் எய்டடாக அதை கொடுக்கணும். அடுத்து செகண்ட் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் +2 நம்ம ஸ்கூல் எங்கே இருந்துச்சு, முனிசிபாலிட்டியாக, டவுனாக, பஞ்சாயத்து, அது கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th இன் தமிழ்நாடு. 8th to 12th வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் படித்தோமான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 8th to 12th தமிழ்நாட்டில் படிக்கணும்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ்ஸை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 6th to 8th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 9th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. படிச்சிங்கன்னா எஸ், இல்லைனா நோ. நெக்ஸ்ட் ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஏன்னா 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல்லேருந்து நான் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கீழே 7.5 ரிசர்வேஷனுக்கான இது வரும் டீட்டெயில்ஸு. ஸோ நான் நோ கொடுத்துட்டேன், நான் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ அதோட எனக்கு இங்கே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, எந்த ஸ்கூலில் படித்தோம், 6th standard எந்த வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கே இந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு எல்லாமே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு இதுக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மண்டலம் எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே உங்களுக்கு எந்த இதில் வருது, உங்கள் பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே மண்டலம் கொடுத்தோன்னே இந்த பிளாக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஸ்கூல்னு வந்துடும். ஸோ 6th எந்த ஸ்கூல், 7th எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். சில பேர் வந்து 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. சரியா? இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆயிரும். சரியா? ஸோ அப்படி இந்த பேஜ் என்ன செஞ்சிடும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் உங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், லைவாக இது பண்ண முடியாதனால. சரியா?
நெக்ஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC அதிலே வந்துடும். நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். CBSE கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வரும். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் இதில் இருக்கும், மார்க் ஷீட்டில் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கம்பல்சரி இல்லை, இருந்தாலும் அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் HSC ரோல் நம்பர், உங்களோட இப்போ நம்ம 12th எழுதணும் தெரியுமா, அந்த மார்க் ஷீட்டில் உங்களோட ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 50 அது மாதிரி சம்திங் வரும். ஸோ அந்த ரோல் நம்பர் இங்கே கொடுங்க, HSC மார்க் ஷீட்டில் இருக்க பிரகாரம். நெக்ஸ்ட் குவாலிஃபைடு இந்த வருஷம் தான் நம்ம படிச்சிருக்கோம், 2022. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா HSC பாடப்பிரிவு அகாடமிக்கா ஒகேஷ்னலான்னு கேட்பாங்க. ஸோ அகாடமிக்கு. ஸோ குரூப் கோட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸா, இல்லை ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி நம்ம குரூப்ஸ் இருக்கும் தெரியுமா. நீங்கள் என்ன 3 சப்ஜெக்ட் மேஜராக படிச்சிங்களோ அதில் ஒரு 6 ஆப்ஷன் வரும் இதில். ஸோ அந்த 6 ஆப்ஷனில் நீங்கள் எந்த கேட்டகரி, பயோ மேக்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் நீங்கள் எந்த குரூப் எடுத்தீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இல்லை இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை இங்கே கொடுங்க. SSLC மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இங்கே 500ன்னு கொடுங்க. சரியா, மொத்த மார்க் நம்ம 500 தானே எழுதணும். ஸோ அதில் நீங்கள் அப்டைன்ட் SSLC மார்க் எத்தனை, 490 490, 480 480. உங்கள் 10th நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது எத்தனை மார்க் மேக்ஸிமம், அது 500. நீங்கள் எடுத்த மார்க் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் JEEன்னு கேட்டிருக்காங்க. JEEக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், MS நம்பர். இந்த MS நம்பர் உங்கள் ஸ்கூலில் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு MS நம்பர் உங்கள் ஸ்கூலில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கான MS நம்பர் இருக்கும். ஸோ அதை கேட்டு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இங்கே அவங்ககிட்ட கேட்டு டைப் பண்ணிருங்க. சரியா, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு மேலே டாப்லேயே இருக்கும். டாப்லனா ஒரு 2-3 லைன் கீழே சர்டிஃபிகேட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்சோ கம்பல்சரி. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இஃப் அப்ளிகபிள். நீங்கள் ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டில் படிக்காமல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மேபி வெளியே படிச்சிருந்தா கூட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இங்கே இஃப் அப்ளிகபிள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும்தான். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ வரும், இதுதான் ப்ரிவ்யூ. சரியா, ப்ரிவ்யூ நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேமு இது, அதுக்கப்புறம் ஓகேவா உங்களோட இது டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இங்கே வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா பேக் போய் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், கண்டினியூ டு பே. எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட்டுக்கு போயிடலாம். சரியா, ஸோ கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ பேமெண்ட் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பேமெண்ட்ஸ் பண்ணிடுச்சுன்னா எதுவுமே நம்ம மாடிஃபை பண்ண முடியாது டீட்டெயில்ஸ். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 4 பேங்க் இருக்குது பேமெண்ட்டுக்கு, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், HDFC. ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பே கொடுங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேடிஎம் QR கோடு இருக்குது. ஸோ ஆன்லைன் பேங்கிங் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஜெனரேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன். இது நான் பேமெண்ட் பண்ணல, ஏன்னா நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு நான் சொல்கிறேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படின்னு வரும். சரியா, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடும், இதோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பார்ட், அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் என்னென்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. ஓகேவா, பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிடுங்க, அதோட ஒரு பார்ட் முடிஞ்சிடும். அடுத்த பார்ட் என்னென்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அகெயின் மறுபடியும் வெளியே வந்துடணும், லாக் அவுட் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் முடிச்சு இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா லாக் அவுட் ஆயிரும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போய் TNEA வெப்சைட்டுக்குள்ளே போகணும். வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே லாகின் ஒரு ஆப்ஷன் தெரியுதா, லாகின். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். லாகின் அதாவது ரெண்டாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் TNEA வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே இங்கே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், யூசர் லாகின் அண்ட் இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணி இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதெல்லாம் எப்போ பண்ணணும், பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் லாகின் பண்ணணும். சரியா, அதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு ஆப்ஷன் கொடுக்கும், அதில் போய் அப்லோட் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க எல்லாமே அடுத்த பார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் மேக் வீடியோ ரிகார்டிங் தட். ஸோ தேங்க்யூ.